6ஆம் நாள் ஜெப கொடிகை ஆலயத்தில். அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். சரி, தேவன் நம்மள 5 நாள் உபவாச கூடுகையை முடிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. அதே போல இன்னைக்கு என்னது 6வது நாள் உபவாச கூட்டத்துக்காக நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தேவ செய்திக்குள்ளாக போக போறோம். இன்னைக்கு தேவ செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா தீர்மானம். இந்த தீர்மானத்தை நாம எப்படி எடுக்க போறோம், எப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீர்மானம் எடுத்து அதை ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்ற காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதே போல வேதாகமத்திலிருந்து ஒரு 2-3 நபர்கள் எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்தாங்க, அவங்கள தேவன் எப்படி உயர்த்தினாரு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். முதலாவது நபர் யாரு அப்படின்னா தாவீது. தாவீது எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்தாரு அப்படின்னா சோத்திரம் சோத்திரம் பாஸ்டர். சோதரம் சோதரம் பாஸ்டர் பார்த்துட்டாரு, இந்த வாரம் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சு. ஆரம்ப ஜபத்துக்கு முன்னாடி வந்து சோத்திரம் சொல்ல சொன்னா, முடிவு ஜபத்துக்கு முன்னாடி வந்து என்னத்த சொல்றது, சோத்திரம் சொல்றது. இந்த சோத்திரத்தை கேட்டா எனக்கு என்னது ஆத்திரமா வருது. சரி, எங்கம்மா விட்டேன்? அங்கதான் பாஸ்டர் விட்டீங்க. தீர்மானம் பாஸ்டர். தீர்மானம். அப்ப தாவீது எப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்தாரு அப்படின்னா தன்னுடைய வாயில இருக்க வார்த்தைகள் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுகிறவராக இருந்தாரு. அதே போல இன்னொரு நபரை பார்த்தோம் அப்படின்னா தானியேல். தானியேல் எப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்தவராக இருந்தார் அப்படின்னா ராஜாவுடைய போதனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளணும்னு சொல்லி என்ன பண்ணவரா இருந்தாரு, ஒரு தீர்மானம் பண்ணுகிறவரா இருந்தாரு. அதே போல நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு ஒரு தீர்மானம் தேவனுடைய சமூகத்துல எடுக்க போறோம். எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சம் டைம் தரேன், ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். எல்லாரும் தீர்மானம் எடுப்போம். 2 நிமிஷம் பத்தாது பாஸ்டர், தீர்மானம் எடுக்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னம்மா எக்ஸாம்ல தான் அடிஷனல் பேப்பர் கேட்பீங்க, இங்கேயும் வந்து அடிஷனல் மினிட்ஸ் கேக்குறீங்க. சரி, ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க, எடுத்துக்கங்க. ஒரு நிமிஷம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. பரவசம், இன்னைக்கு எங்க அம்மா எடுக்கிற தீர்மானத்துல எல்லாம் ஆடி அசந்து போக போறீங்க. நீ எடுமா, நீ தீர்மானம் எடுமா. ஆண்டவரே, நானும் என் பிள்ளையும் காலையில எழுந்த உடனே இந்த பாஸ்டர் சொன்னாரேங்கிறதுக்காக தான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் மெசேஜை முடிச்சுட்டு அர்ப்பணிங்க, தீர்மானம் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்காக தான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன். காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் மொபைலை தான் பார்க்கணும். ஆண்டவரே, கிழிஞ்சது போ, நான் அதை சொல்லமா, அவரு ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுமா. ஆண்டவரே, காலையில் நான் ஜெபந்தான் பண்ணணும். ஆண்டவரே, நானும் என் பிள்ளையும் மற்றவங்களை பிரியப்படுத்தணும் அப்படின்னு இல்லாம தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்து இந்த தீர்மானத்துல நிலைச்சு இருப்போம்னு தீர்மானம் எடுக்கிறேன். என்ன வேலை தீர்மானம் எடுக்க சொல்லிட்டாங்க, என்ன தீர்மானம் எடுக்கிறது? அந்நிய பாஷையில நிரம்பிட்டு அப்புறமா திரும்ப நடத்தலாமா? ஐயோ கடவுளை, இவரை வச்சுக்கிட்டு சோத்திரம் ஏசப்பா, இந்த வருஷத்துலயாவது நாங்க குடும்ப ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தீர்மானிக்கிற ஆண்டவரே. அப்பா, நானும் என் கணவரும் அன்பா சமாதானமா குடும்ப ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்க குடும்ப ஜெபத்துல எந்த சண்டையும் வரக்கூடாது. என் கணவர் என்கிட்ட அன்பா இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு நல்ல புத்தி இந்த மனுஷனுக்கு கொடுங்க ஏசப்பா. தீர்மானம் எடுத்துட்டேன். சொல்லுங்க. தீர்மானம் என்னமா? ஐயோ, இந்த வருஷம் எப்படி இருக்க போறீங்க, அதுக்காக தீர்மானம் எடுங்க. போன வருஷம் எடுத்து கடை முடியாம அதே மாதிரி தான் இந்த வருஷம் எடுங்க. அப்படியா? சரி ஏசப்பா, போன வருஷம் நான் தீர்மானம் பண்ணேன், சர்ச்சுக்கு லேட்டா போக கூடாது, சர்ச்சுக்கு லீவ் போடாம போகணும்னு. இந்த வருஷமும் தீர்மானம் பண்றேன், அதுக்காக உதவி செய்யுங்கப்பா. ஏசி மூலம் ஜெயிக்கிறோம். ஜெயம் நல்ல பிதாவே. ஏசப்பா, நாங்க ஒவ்வொரு வருஷமும் தீர்மானம் எடுக்கிறோம், ஆனா கடைபிடிக்கிறது இல்ல. இந்த வருஷமும் அதே மாதிரி கேட்கிறேன் ஏசப்பா. இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு வாரம் கூட சர்ச்சுக்கு லீவ் போடாம லேட் ஆக்காம நாங்க வந்துடணும். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் கல்யாணம், காது குத்து, கெடா வெட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் வந்துருது. என்ன பண்றது ஏசப்பா? சொந்தக்காரமே நான் பார்க்கணுமா இல்லையா? அதனால இந்த வருஷமாவது தொடர்ந்து நான் சபைக்கு வரணும் அப்படின்னு பரவச குடும்பத்தை போல நாங்க பரவசமா வரணும்னு நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, எனக்கு பணத்தாசை, பொருளாசை எல்லாமே இருக்குப்பா.
ஆனால் மற்றவங்கள மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வருஷம் அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும்ப்பா அப்படின்னு நான் தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா. ப்ரோ தீர்மானமா? ஆண்டவரே, எப்பொழுதும் நானும் என் ஃபோனும் திராட்சை செடி அந்த கொடி மாதிரி ஒன்றி இருக்கும் ஆண்டவரே. அதனால எல்லாருமே என்ன லூஸா அப்படின்றாங்கப்பா. அதனால இந்த தடவை நான் என்ன பண்ணலான்னா, என்னோட மொபைல் டைமை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பைபிள் படிக்கலாம் நான் தீர்மானம் எடுக்க போறேன் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. என்னப்பா எல்லாரும் தீர்மானம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சே பாஸ்டர். சரி, நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி நம்ம இந்த உபவாச கூட்டத்தை முடிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறார் ராஜா. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கோம் தகப்பனே. இந்த தீர்மானத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்துல நான் எங்களை ஒப்புடுக்கிறோம் சுவாமி. நீர் வழி எடுத்துங்க, நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் தீர்மானம் எடுத்திருக்காங்க. சரி, பார்ப்போம் அந்த தீர்மானத்தின்படி கடைபிடிக்கிறாங்களா இல்லையா. சோத்திரம் பாஸ்டர். சோத்திரம் சோத்திரம். நல்ல வேலை நான் தூங்குனதை பார்க்கல. ஆமா, சரியான இடத்துல தூங்க வேண்டியது, கடைசியில வந்து சோத்திரம் வேற சொல்ல வேண்டியது. நீங்க எடுக்கிற மெசேஜுக்கு வருது பாஸ்டர். வரும் நல்லா தூக்கம். அடுத்து இவங்க தாங்க திராட்சரச குடும்பம். இவங்க எடுத்த தீர்மானத்தை வீட்டில் எப்படி கடைபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்பா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்து சமைச்சு வச்சுட்டு இந்த ஆளுக்கு போடுறதுக்குள்ளார எனக்கு போதும் ஆகும். ஐயோ, இன்னும் வந்து தொலைல. ரெபேக்கா, க்ளோரி, ரெபேக்கா, க்ளோரி. வந்துட்டீங்களா? வந்துட்டேம்மா. இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படிங்க போச்சு? நல்லா போச்சுமா. நல்லா போச்சாங்க? போச்சுமா. நீ சாப்பிட்டியாமா? இன்னும் இல்லங்க, இப்பதான் சமைச்சு முடிச்சேன். நீங்க வந்தோன்னு சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா நீ எத்தனை நடமா, நீ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். சரிங்க, இல்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அத நான் உங்களுக்கு சமைச்சு தரேன். நீ சமைச்சு வையுமா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். நம்ம தீர்மானம் எடுத்தபடி முதல்ல குடும்ப ஜெபம் பண்ணுவோம். ஆமா, அந்த பாஸ்டர் வேற தீர்மானம் தூங்குறாரு, அதை எடுக்கலாம். அடுத்த வாரம் சர்ச்சில் வேற சொல்லுவாரு. எடு. சரிங்க, பாட்டு எடுங்க. நீ எடுமா. இல்லங்க, நீங்களே எடுங்க. நீ எடுமா. இல்ல நீங்களே எடுங்க. என் திராட்சை செடி நீ எடுமா. நீங்க என் திராட்சை கொடி நீங்க எடுங்க. நீ எடுமா. சரிங்க, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா பாடலாமா? வேண்டாமா, தேனி நீர்மையிலும் பாடலாமா? ஐயோ, தேனி நீர்மையிலும் வேண்டாங்க. தேனி நீர்மையில நல்லா இருக்கும். தேனி நீர்மையிலும் தூக்கமா வரும். அதனாலதான் எடுக்க சொல்றேன். முடியாதுங்க, தேனி நீர்மையிலும் பாட முடியாதுங்க. தேனி நீர்மையில தான் பாடணும். அதெல்லாம் பாட முடியாதுங்க. வேதம் என்ன சொல்கிறது? புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லுது. அதே வேதம் மனைவி கிட்ட அன்பா இருக்கணும்னு சொல்லுது. நீங்க என்கிட்ட அன்பாவே இல்ல, எப்படி நீங்க சொல்றது கேக்குறது? ஒரு நாளாவது கீழ்ப்படிமா? அதெல்லாம் முடியாதுங்க. ஸ்தோத்திரம் துதி பாத்திராதான் பாடணும். தேனி நீர்மையில்தான் பாடணும். அதெல்லாம் முடியாது. அது முடியாதுதான். அதெல்லாம் முடியாது. நீயே வேண்டாம், ஒரு ஜபமும் வேண்டாம். நீயே ஜபம் பண்ணி நீயே பாட்டு படிக்க. இந்த ஆளோட ஜபம் பண்ணி வந்தேன் பாரு. இவளை கட்டிக்கிட்டதே பெருசு, இவளை வந்து குடும்ப ஒரு சின்ன விஷயத்துல கூட விட்டு கொடுக்க முடியாம சண்டையை போட்டு எடுத்த தீர்மானத்தை மறந்துட்டாங்க. அடுத்து நம்ம பரவசக்கா குடும்பம். இவங்க எடுத்த தீர்மானத்தை எப்படி கடைபிடிக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். யாராவது இந்த நேரத்துல அலாரம்? பரவசா, எந்திரி. என்னடா வாய் கொப்பளிக்கிற மாதிரி அலாரத்தை வச்சிருக்கேன் இந்த நேரத்துல. என்னடா அப்படி பாதி ராத்திரியில அம்மாவை எழுப்புற? ஆமா, வாய் கொப்பளிக்கிற புழுக்குனா எந்திரிக்காம என்ன பண்ணுவாங்க? ஜபம் பண்ணணும்னு அலாரம் வச்சேன்டா. வா நம்ம ஜபம் பண்ணுவோம். நேற்று தீர்மானம் எடுத்தபடி நம்ம ஜபம் பண்ணுவோம். வா ப்ளீஸ்ங்க, அந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் கொஞ்சம் திறந்து வைங்க. நம்ம ஜபம் பண்றது பக்கத்து வீடு வரைக்கும் கேட்கணும். அந்த குறிப்பா திராட்சரசம் குடும்பம் இருக்கு பாரு, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அலப்புற, அவங்களுக்கு கேட்கற மாதிரி நம்ம 2 பேரும் ஜபம் பண்ணணும். திராட்சரச குடும்பம், புருஷன் பொண்டாட்டி அலப்புற இருக்காங்க. திராட்சை ரசம், பருப்பு ரசம், மிளகு ரசம் பேர பாரு. நீங்க பார்த்தாலே இருட்டா இருக்குமா? ஏமா அது அப்படிதான்டா. நீ பாட, நம்ம ஜெபம் பண்ணுவோம். அம்மா பாட அம்மா கூட சேர்ந்து சத்தமா பாடு. நீ பாடு. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்படி போடு. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை. போடு, வேகமா போடு. ஸ்தோத்திர பலி. தூங்கிட்டு இருக்க 2 லைன்லயே அம்மாவுக்கு தூக்கம்
தூக்கமா வருதுடா. தூக்கம் வருது. பாஸ்டர் சொன்னாரேங்கிறதுக்காக பொருத்தனம் பண்ணிட்டேன்டா. 2 லைன் பாடிட்டோம், போதும். ஆண்டவர் ஏத்துப்பாரு. வா நம்ம போலாம். அதுவும் சரிதான், போலாம். தீர்மானம் எடுத்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ பார்க்கலாம். ஏங்க ஏங்க என்னம்மா கொஞ்சம் கவனிங்க. நானே முக்கியமான நாடகம் பார்த்து நீ வேற ஏமா சும்மைக்கும். உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணுங்க. என்னம்மா சொல்லுமா, போய் ஒரு ஓரமா சொல்லுமா, போமா. நானே நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு சொல்லுமா, முக்கியமான விஷயம் பேசணுங்க. என்ன முக்கியமான விஷயம்? நாளைக்கு முக்கியமான சொந்தக்காரங்க வர்றாங்கங்க. சொந்தக்காரங்க வராங்களா? ஆமாங்க, நாளைக்கு முக்கியமான சொந்தக்காரங்க வர்றாங்க. சரி. நாளைக்கு பாஸ்ட் வேற 7வது நாள் உபவாச ஜெபம் வச்சிருக்காரு வேற. ஆமாமா, வேற அவரு வேற. சொல்லுங்க. ஆமாங்க, இப்பதான் சர்ச்சில இருந்து வந்தோம். எப்ப பார்த்தாலும் மீட்டிங் இருக்கீங்க வேற. இவருக்கு வேற வேலை இல்லம்மா. வாரம் ஃபுல்லா ஜவன் வைக்கிறாரு, உபவாசம் கூட்டங்கிறாரு, மீட்டிங்கிறாரு. என்னதான் பண்ற? இப்பதானே சர்ச்சில இருந்து வந்தோம். சர்ச்சில குடியிருந்துக்கோமா. என்னங்க பண்றது? ஆண்டவரே 6 நாள் இந்த உலகத்தை படிச்சு 7வது நாள் ஓய்வு எடுத்தாலும் நம்ம வாசிக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் மெசேஜ் உங்களால முடியும்னு எடுக்கிறாரு. முடிஞ்சாதானங்க போக முடியும். சத்தியமா என்னால முடியல. என்னாலே முடியலங்க. சரி பரவாயில்ல, நாளைக்கு கடைசி நாள் போயிட்டு வந்துருவோம். அப்படி போறோம்னு வச்சுக்காம, இந்த வாரம் பூரா செய்தி நமக்கு எடுத்து வாரம் பூரா நம்மள கிழிச்சு விட்டுருவாரு. அதனால போயிட்டு பாதியிலே ஒடியாந்துருவோம். ஓகேவா? கண்ணை மூடின உடனே எந்திரிச்சு வந்துடணும். ஆமா ஆமா, தொடர்ந்து சொன்ன உடனே நானும் கிளம்பிக்கிறேன். ஓகேவா? சரிங்க, வாங்க போ. சரிங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னா மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரையே பின்னுக்கு தள்ளி எடுத்த தீர்மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டாங்களே. இன்னைக்கு காலைல எந்திரிச்சாச்சு. சரி, ஏற்கனவே நம்ம தீர்மானம் பண்ண மாதிரி பைபிளை படிப்போம். ஆண்டவர் ஏதாவது பேசலாம்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரி, ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? மட்டிக்கினாரு ஒருத்தரு, மட்டிக்கினாரு ஒருத்தரு, சொல்லு மச்சான். டேய் எங்கடா இருக்க? பைபிள் படிச்சிட்டியா மச்சான்? என்ன வீட்லயா? ஆமா. ஐயா, வீட்ல என்னடா பண்ற? தீர்மானம் எடுத்தேன். ஞாயிற்றுக்கிழமை சும்மா அலப்பறை பண்ணிட்டு தான். சரி, எடுத்த உடனே விட்டேன். அதான் சரி பைபிள் படிக்கலாம் படிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன பண்ண? பைபிள் படிக்கிறியா? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? தீர்மானம் எடுத்துக்கேன்னு சொன்னேன் மாப்ள. அதான் அந்த தீர்மானத்தெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்திருக்கேன். படத்துக்கா? உடனே நீ கிளம்பி வர. ஐயோ, தீர்மானம் எடுத்துட்டேன் மாப்ள. ஆனா வேற மாதிரி ஆயிடும். சரி, ஓகே, உங்களுக்கு கோச்சு வரேன். நேரத்தை ஆண்டவரோடு செலவு செய்யாம ஃப்ரெண்ட்ஸோடும் சினிமாவோடும் செலவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை மறந்ததுனால தீர்மானத்தை அந்த தம்பியால கடைபிடிக்க முடியல. வாடா, நம்ம சர்ச்சுக்கு போலாம். வயசு பிள்ளையா சோம்பேறியா இருக்காத, வேகமா நட, வா போலாம். இங்க பாஸ்ட் வேற ஒரு கேமரா தான் வச்சிருக்காரு, நல்லா தொட. என்ன நான் தொடக்கிறது இருக்கட்டும், நீ போய் தொட. இங்க கேமரா இங்க இருக்கு பாரு. போதும்டா. மூஞ்ச காட்டுமா, அதுல எப்படிமா இருக்கு தெரியும்? நீ தான் தொடக்கணும். பரவசம் வந்துருச்சு. ஐயோ, புது செருப்பு வேற போட்டு வந்திருக்கோம். யார்கிட்ட கொடுத்துட்டு போறதுன்னு தெரியலையே. உள்ளார வேற போட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஜனவாண்டி, இந்த செப்பலை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டி. ரொம்ப காஸ்ட்லியான செருப்பு. பக்கத்துலேயே உட்காந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். யார் என்ன சொல்லிட்டு வரீங்க? புது செருப்பு பிரதர். அதான் அந்த ஆண்டியை பக்கத்துலேயே உட்காந்து பத்திரமா பார்த்துக்க சொன்னேன். யார்? இந்த ஆண்டிட்டியா? நீங்க சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல, சர்ச்சுக்குள்ளலாம் வர மாட்டாங்க. இந்தவங்க இப்படியே குத்த வச்சு உட்காந்து செருப்பே தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 10 ரூபாய்க்கு நடிக்கிற ஆள்கிட்ட போய் செருப்பை கொடுத்துட்டு வர்றாரு. ஆண்டிக்கிட்டே வர நான் என் செருப்பை கொடுத்துட்டு வந்தேனே. நீ கவலையே படாத, அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க. செருப்பு காண போகாது. சர்ச்சுக்கு வந்தாச்சு. வீட்டுல சொந்தக்காரங்க இருக்காங்க. கறி வர எடுத்திருக்கு. அதனால பாதியிலே போகணும். நான் புரிதா சொல்றது? சரிங்க. நீங்க பாஸ்டே தான் பாத்துக்கிட்டு இருக்கணும். இல்ல, நான் பாஸ்ட் கண்ணையே பாத்துக்கிட்டு இருப்பேன். நான் உங்களையே தான் பாத்துக்கிட்டு இருப்பேன். அவர் கண்ணை மூடி ஜெபம்னு சொல்லுவாரு, எந்திரிச்சு எஸ்கேப் ஆகி ஓடி. அவர் சொல்லுங்க, கண்களை மூடி ஆராதனை செய்வோம்னு சொல்லுவார்ல. ஆமா, சரிங்களா? அந்த கேப்ல எஸ் ஆயிடும். சரிங்களா? சரிங்க. சோத்திரம் பிரதர், சோத்திரம் சோத்திரம். பிரைஸ் லார்ட். என் செப்பல் வெளியே ஒரு ஆண்டிகிட்ட பாத்துக்க சொன்னேன். அந்த ஆண்டி வேற வேலையில பிரதர். உன் செருப்பு நாய் தூக்கி போச்சு பிரதர். பிரதர், அந்த ஆண்டியை பாத்துக்க சொன்னேன் பிரதர்.
ஏங்க வாங்குங்க. இருமா, இழுக்காதம்மா. ஏங்க வாங்க, இந்த பரவச குடும்பம்லாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. ஐயோ, என்ன வேற பாட்டு பாட போட சொல்லிட்டாங்க. என்ன பாடுறது? செப்பலை பார்க்கணும். நான் வந்து உட்காருங்கன்னா என்ன வர சொல்றீங்களே? ஏங்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன வேற பாட்டு பாட சொல்லிட்டாங்க. என்ன பாட்டு பாடுறது? இவ ஒருத்தி வீட்டுல ஆடு ஆடுன்னு ஆடுவா, இங்க வந்து பாடு பாடுன்னு பாடுறா. ஏதாவது ஒண்ணு பாடு. சரி போங்க. சொல்லுமாப்ல. ஓகே ஓகே, பிளான் பண்ணிட்டு கரெக்டா வந்துடுறேன், நீ கவலைப்படாத. சர்ச்சு முடிஞ்சோடனே நான் அங்கதான் இருப்பேன், ஓகேவா? சரி, நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். எல்லாம் பார்த்தா திட்டுவாங்க, நான் உனக்கு முடிச்சுட்டு இருப்பேன்ல. ஓகே ஓகே. ஆள் ரொம்ப செழிப்பா இருக்காங்க. பேசலாம் ஆள் நல்லா பேசா சந்தோஷமா எப்பயும் வராம லைட்டா பயம். என்ன சொல்லுது? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுதா? அதனால ஒரு சந்தோஷமா இருக்காராம். எல்லாரும் 7வது நாள் உபவாசம். சரி, என்னன்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் வந்தாலே சமாளிக்க முடியாது. இதுல வேற எல்லா குடும்பத்திலும் எல்லாராலும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு செய்தி கொடுக்க போறாங்களா, நான் இவங்களுக்கு செய்தி கொடுக்க போறேன்னு தெரியல. அலப்பறையை கூட்ட போறாங்க கண்டிப்பா. சரி, எல்லாரும் தூக்க ஜெபம் பண்ணலாமா? பண்ணலாம் பாஸ்டர். சோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு துதிக்கிறோம்ப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். என்ன உனக்கு அவரே ஆரம்பிச்சுட்டா? பரவசம் மாமா, ஏமா இந்த மாதிரி அலப்பறை பண்ற? சரி, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்களுக்கு துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த 7வது நாள் உபவாச கூட்டத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஏற்று ஆண்டவரை எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்போது ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து போவோம். சரி, அப்படியே நம்ம கண்களை மூடி கையை தூக்கி ஆண்டவருக்கு முன்பா நம்ம ஆராதனை செய்யலாமா? ஒரு கையா 2 கையா? ஏமா ஏதாவது ஒரு கையை தூக்கிக்கலாமா? ஏன் சிஸ்டர், பரவச சிஸ்டர், உங்க பரவசத்துக்கு அளவே இல்லை. 2 கையும் தூக்குங்க. சரி, பாட்டு பாடலாமா? நான் ரெடிதான். என்ன பாட்டுமா பாடுற? இது சர்ச்சுமா. இருமா, நேத்து ராத்திரி நம்ம டிவில பார்த்து பாட்டுமா. என்ன இது நம்ம பெட்ரூம் இல்ல, சர்ச்சு. சரி இப்ப பாஸ்டர், சாரி பாஸ்டர், இப்ப கரெக்டா பாடிடுறேன் பாருங்க. என்கிட்ட சாரி சொல்லி என்னமா பிரயோஜனம்? அவருதான் உன்னை மன்னிக்கணும். சரி பாடுங்க. நம்ம அப்படியே ஆராதனைக்குள்ளார போலாம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உன்னில் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். அப்படியே எழுந்து நின்று நல்ல கரங்களை தட்டி நம்ம பாடுவோம்னா, சந்தோஷமாயிருங்க, எப்போதும் சந்தோஷமாயிருங்க, இறங்கிருக்கா மகனே. யார் மேல இருந்திருக்காரா? சரி, நம்ம பரவசம் ரொம்ப பரவசம் ஆயிட்டாங்க. இந்த பரவசத்தோட இந்த ஆராதனையை முடிச்சுக்கலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, தேவன் ஆராதனையில மேம்பட்டபடியாக தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அடுத்தபடியாக நாம செய்திக்குள்ளாக கடந்து போவோம். இன்னைக்கு தேவன் நமக்கு தரப்போற வார்த்தை என்னன்னு பார்ப்போம். சங்கீதம் 42:12. யாராவது வாசிப்போமா? அப்படியே ஆட்டிக்கிட்டு வந்துடுறது கோயிலுக்கு. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பாத்தீங்களா ப்ராடக்ட்? பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பாஸ்டர், நான் உங்களை நோக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க எப்ப கண்ணை மூடுவீங்க, நான் எப்ப எஞ்சி வெளில ஓடலான்ட்டு. ப்ரோ, இந்த வருஷம் தான் ப்ரோ ஆண்டவர் என்டையும் பேசினாரு, நான் தான் கேட்காம போயிட்டேன். அட நீங்க வேற சும்மா இருங்க ப்ரோ. வெளியே ஒரு ஆண்டிக்கிட்ட என் செருப்பை கொடுத்துட்டு வந்தேன். அது பார்த்துக்குதான் என்னன்னு வேற தெரிய மாட்டேங்குது. காஸ்ட்லியான செருப்பு ப்ரோ, மனசெல்லாம் படபடங்குது. யாராவது செருப்புட்டு தேவன் என்ன சொல்றாரு? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டு என்று பார்க்க என்ன பண்றாரா? தேவன் நம்மள எல்லாத்தையும் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறாரு. அப்ப உணர்வுள்ள இருதயம் நமக்கு என்ன வேணும்?
தினைக்கும் வேணும். தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். அப்படி இருக்கும் பொழுது தேவனுக்காக நம்மளால என்ன பண்ண முடியும்? வைராக்கியமா பல வல்லமையான காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். சரி, எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஜெப கூட்டத்தை முடிக்கலாமா? பாஸ்ட் ஜெபம் பண்ண கண்ணை மூடிட்டாரு. வீட்டுல கறி பாதியோட நிக்குது. சீக்கிரம் வா, சொந்தக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, கிளம்புங்க கிளம்புங்க. யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணலாமா? அப்படி யாருக்கும் ஜெபம் பண்ண தெரியாது பாஸ்டர், நான் தான் ஜெபம் பண்ணுவேன். பண்ணலாமா? ஆண்டவரே, பாஸ்டர் கொடுத்த குறிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனாவை வர வச்சீங்களே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொரோனாவை வர வச்சு எத்தனையோ ஜனங்கள் மரிச்சாங்க, ஆனா எங்களை உயிரோட வச்சிருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தம்பி, இந்த பெஞ்சு சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்து இந்த பெஞ்சால் புயலுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுல வெள்ளத்தை வர வச்சிங்களே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வெள்ளத்தினால கவர்மெண்ட் எங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாஸ்ட் கொடுத்த குறிப்பு என்னடா? பாஸ்டர் கொடுத்த குறிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது அப்படியே ஆகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சரி, அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி இந்த 7வது நாள் உபவாச கூட்டத்தையும் அப்படியே நம்ம முடிக்க போறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். தேவனை தேடுகிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல நாங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறோம் ராஜா. நீர் மகிமைப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாங்களும் இந்த ஒரு சின்ன ஒரு நாடகத்தை பார்த்தோம். இந்த நாடகத்துல நம்ம என்ன காரியத்தை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, தீர்மானம் எடுக்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஏன்னா இந்த 2024 முடிய போகுது, புதிய வருஷத்துக்குள்ள நம்ம போறோம். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், புதிய வருஷம் அப்படின்னா ஒரு புதிய தீர்மானம் எடுக்கணும், ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனாலும் அந்த ஆசை மட்டும் இருந்தா போதாது, அந்த தீர்மானத்தை எடுத்தா மட்டும் போதாது. இவங்களை பார்த்தோம், யாருமே அந்த தீர்மானத்தை என்னங்க பண்ணினாங்க, ஆனாலும் நிறைவேற்றவே இல்லை. ஒரு நாள் கூட என்ன பண்ண முடியல, அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. அப்ப 1ஆம் தேதி பண்ற அந்த தீர்மானத்தை அன்னைக்கே விடாம என்ன பண்ணணும், நம்ம அந்த வருடம் முழுவதும் அதை கடைபிடித்து நாம எப்படி தேவனுக்கு உண்மையுள்ளவர்களா இருக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துவார். நம்ம வேதாகமத்திலையும் பார்த்தோம், தாவீது என்ன பண்ணாரு, அந்த தீர்மானத்துல உண்மையுள்ளவரா இருந்தாரு. தானியேல் என்ன பண்ணாரு, அந்த தீர்மானத்துல உண்மையுள்ளவரா இருந்தாரு. அதே போல நம்மளும் செய்யும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாய் இருப்பார். ஆமென்.